Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இன்னைக்கு கிளாஸ்ல நாம செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 2.15 பார்க்க போறோம். இது மாடுலர் அரித்மெட்டிக் கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கான இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.11ல இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இந்த ஃபார்மேட்டோட மீனிங் என்ன, இந்த சிம்பிளை எந்த மாதிரி ரீட் பண்ணணும், அது எல்லாமே வந்து பேசிக்கில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கொஷின் என்னென்னு பார்ப்போம். கம்ப்யூட் எக்ஸ் such that 10 power 4 is congruent to x modulo 19. கம்ப்யூட் எக்ஸ், இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் வந்து பி, அதாவது ரிமைண்டர் இருக்கிற இடத்துல தான் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜஸ்ட் ரிமைண்டர் மட்டும்தான். ஓகே, அந்த பேசிக் ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதில் இந்த 10 அப்படின்னா என்ன, எக்ஸ்னா என்ன, இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ 10 பவர் 4ன்றது டிவிடெண்ட், எக்ஸ்ன்றது ரிமைண்டர், 19ன்றது டிவைசர். இந்த மாதிரி இதுதான் பேசிக் கான்செப்ட். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரிமைண்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போது சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த வேல்யூவை 19ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருமோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, பேசிக்லி அந்த மாதிரி தான். வென் a is divided by n will be getting the remainder as x. அதுதான் பேசிக் திங், ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. மாடுலர் அரித்மெட்டிக்கோட பேசிக் கான்செப்டே அதுதான். இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 பவர் 4 இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 10 பவர் 10 ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் எடுக்க போகிறோம். இப்போ வந்து 10 ஸ்கொயர் 10 இப்போது 10 பவர் 4னா 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன, இந்த 10 பவர் 4ஓட வேல்யூ. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த 10 ஸ்கொயர் மட்டும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த 10 பவர் ஸ்கொயர். 10 பவர் ஸ்கொயர்னா என்ன, 10 ஸ்கொயர்னா என்ன, 10 ஸ்கொயர்னா 100, ரைட்? ஸோ இங்கே 100. எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் மாடுலோ 19. அதே மாதிரி இங்கே 10 பவர், அதாவது 10 ஸ்கொயர் ஓட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸ் மாடுலோ 19. இப்போ இந்த ஸ்டேஜில் 100-ஐ 19ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 100-ஐ 19ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருமோ அதுதான் எக்ஸ். இப்போது 100 19 டிவைட் பண்ணும்போது 119 is 19, 2 19s are 18, 1 2 is 2, 2 1 plus 1 3, 38. ஸோ 5ல் செக் பண்ணும்போது 19 into 5. இப்போது 19-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் பார்ப்போம். 19 into 5, 9 into 5 45, right? 4, 1 into 5 5, 5 plus 4 9. So answer 95. 19 into 5 95. Balance 100 minus 95 5, right? Remainder 5. இங்கே ரிமைண்டர் 5 எக்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது 100 is congruent to 5 modulo 19. பட் இது ஃபைனல் ஆன்சராக எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஆக்சுவல் நம்பர் 10 பவர் 4 நம்ம அப்ளை பண்ணி கன்சிடர் பண்ணியிருக்கிறது 10 ஸ்கொயர். ஸோ நம்ம ஆக்சுவல் நம்பரை கன்சிடர் பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போது இதில் வந்து 10 பவர் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி 10 பவர் ஸ்கொயர் 10 ஸ்கொயர், அதை 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், ரைட்?
10 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவல் நம்பர். இந்த லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது ரைட் சைடில் ஸ்கொயர் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போது இஸ் கான்குரண்ட் டு 5 ஸ்கொயர். லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஷனில் 10 பவர் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் கன்சிடர் பண்ணது 10 ஸ்கொயர் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டெப்பில் ஆக்சுவல் நம்பர் தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்காக லாஸ்ட்டில் நம்ம த ஹோல் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அப்போது லெஃப்ட் சைடில் ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அதுதான் இது மாடுலோ 19. இப்போது 5 ஸ்கொயர்னா என்ன? 5 into 5. 5 into 5, 25, right? So 10 power 4 is congruent to 25 modulo 19. இப்போது இங்கே நமக்கு இது ஃபைனல் ஸ்டெப். இதில் வந்திருக்கிற ரிமைண்டர் வந்து 25. ஆக்சுவலி இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா பேசிக் ஒரு மெயின் ரூலே என்னென்னா இந்த எண்ணோட வேல்யூ எப்போவுமே இந்த ரிமைண்டரை விட அதிகமாக தான் இருக்கும். அதாவது ரிமைண்டர் ஸ்மாலராக தான் இருக்கும், ஸ்மாலர் நம்பராக தான் இருக்கும். இந்த ரிமைண்டர் எப்போவுமே இந்த எண்ணை விட ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இந்த நம்பரை 10 பவர் 4 19ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 25 வரும் அப்படின்னு இருக்கு. பட் பாசிபிளான்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த 19ஆல் டிவைட் பண்ணும்போது 119 இதில் இருக்குது, ரைட்? இந்த 1 எப்போவுமே இந்த 19ஐ விட இந்த நம்பர் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 25லேருந்து ஒரு 19 மைனஸ் பண்ணிட்டா போதும். 25லேருந்து அதாவது இதை டிவைட் பண்ணும்போது ஒரு 19 இருக்குது. 25ல் ஒரு 19 டேபிள் 1 டைம் போகும், கரெக்டாக? அப்போது இந்த 25லேருந்து 19 மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் எக்ஸ் வேல்யூ. இப்போது 25ல் 19 மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 6 கிடைக்கும், ரைட்? அப்போது பாசிபிள் வேல்யூ என்னது? எக்ஸோட பாசிபிள் வேல்யூ 6. ஓகே, 10 power 4 is congruent to 6 modulo 19. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஆன்சர் x is equal to 6. ஃபர்ஸ்ட்டில் கொஷனில் 10 பவர் 4 கொடுத்துருக்காங்க. நம்ம 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் எடுக்க போகிறோம். அதுக்காக 10 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்டில் எடுக்கிறோம். 10 ஸ்கொயர் அப்ளை பண்ணி அந்த 10 சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு 119ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டரில் அதுக்கப்புறமா நம்ம ஆக்சுவல் நம்பர் செக் பண்ணும்போது த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். 25 இந்த ரூல் செக் பண்ணணும். எப்போவுமே இந்த நம்பரை விட, அதாவது என் வேல்யூ விட இந்த நம்பர் ரிமைண்டர் வந்து ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது பாசிபிள் கிடையாது. இப்போது நாம் 1 டைம் வந்து 25லேருந்து 19 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் பாசிபிளான எக்ஸோட வேல்யூ. ஓகேவோட ஆன்சர் வந்து 6. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேல்யூவிலேருந்து இந்த எண்ணை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வருமோ அதுதான் ஆன்சர். பட் இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஏன்னா 10 பவர் 4 கொஞ்சம் பிக் நம்பர். அதனால் நம்ம இந்த ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம். 10 ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப் வரும்போது இந்த மாதிரி ரிமைண்டர் வந்து என் டிவைஸரை விட அதிகமாக வரக்கூடாது. அதுக்காக நம்ம 1 டைம் அதை மைனஸ் பண்ணுறோம். அப்போது அந்த ஆன்சர் என்ன கிடைக்குமோ இங்கே வந்து 6 வந்திருக்கு. அப்போது ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ 6. அவ்வளோதான். This much I had in this video. I hope this video helpful. If you found this video helpful, hit like button, share it with your friends and subscribe to the channel Blackboard Techniques for more updates. We'll see you in another video. Until then, signing off.